வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இரட்டை விதத்தில் பார்த்தீங்கன்னா லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு கோழி இனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோழி இனம் பார்த்தீங்கன்னா நந்தனம் கோழி ஒன்று தான். இது ஒரு வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்கள்ங்க. அதாவது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவோ முட்டை மற்றும் இறைச்சி உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காகவோ இந்திய அரசாங்கம் பல்வேறு ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கால்நடை பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் பெரிய லெவலில் ஆய்வு பண்ணுவாங்க. அப்படி ஆய்வு பண்ணி சில வகையான நாட்டுக்கோழி இனங்களையோ வீரிய ரக வெளிநாட்டு இனங்களையோ கிராஸ் பண்ணி நிறைய வகையான இனங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நந்தனம் கோழி ஒன்றுங்க. இந்த கோழியோட வண்ணங்கள் நிறைந்த படங்கள் பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதே போல தான் இந்த கோழி இனங்கள் இருக்கும். இந்த இனத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா நந்தனம்னு இருந்தால் கூட இந்த இனமானது உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மாதவரத்திலாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்த இனங்களை நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலோ இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி இந்த இனங்களை வளர்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான பயிற்சிகளும் இங்கே அளிப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது போல் இனங்களை நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னா நிச்சயமாக இந்த பல்கலைக்கழகங்களை தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லைங்க, நந்தனம் 1ங்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்குறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நந்தனம் 3 மற்றும் 4ன்னு சில இனங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான அட்வான்டேஜஸ் இருக்குங்க. பொதுவாக இது போல் இனங்களை உருவாக்குறது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை எப்படியாவது மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான். ஒரு நிலையான வருமானம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பெறணும்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக இது போன்ற இனங்களை உபயோகிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண நாட்டுக்கோழிகள் போல் மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்குறது தான். அதே போல் இந்த இனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குந்து பொறிக்கக்கூடிய தன்மை இருக்கான்னு சில நபர்கள் கேட்குறீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நந்தனம் கோழி ஒன்றை இன்குபேட்டர் மூலம் தாங்க குந்துகளை பொறிப்பாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா நேரடியாக குந்துகள் பொறிக்க மாட்டாங்க. ஏன்னா பொறிப்பு திறன் இந்த இனங்களில் இருக்காதுங்க, இது போன்ற வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்களில். சரி, இப்போ நந்தனம் கோழி ஒன்று பார்த்தீங்கன்னா எந்த இனங்கள் மூலம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 முக்கிய இனங்கள் மூலம் தாங்க அதிக லெவலில் இதை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 இனம் என்னென்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் லகான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராட் ஐலாண்ட் ரெட்டு. இந்த ஒயிட் லகானுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னா வருஷத்துக்கு 320 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதே போல் தான் இந்த நந்தனமும் அதிக லெவலில் முட்டை தரக்கூடிய இனம். அதே போல் இந்த ராட் ஐலாண்ட் இதோட முட்டைகள் பழுப்பு நிறமாக இருக்குங்க. அதன் காரணமாக தான் இந்த இனத்தையும் சேர்த்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வணிக ரீதியாக ஒரு இனத்தை வளர்க்குறதுக்கு முன்னாடி நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஒப்பீடுகள் பார்க்கணுங்க. குறிப்பாக இந்த வீரிய ரக நாட்டுக்கோழிக்கும் இருக்கிற சில வகையான ஒப்பீடுகள் பார்ப்போங்க. சாதாரண நாட்டுக்கோழிகள் பார்த்தீங்கன்னா 180லேருந்து 195 நாளில் தான் முதல் முட்டையிட ஆரம்பிக்குங்க. ஆனால் இந்த நந்தனம் கோழி ஒன்று பார்த்தீங்கன்னா 150 நாள்லேயே முட்டையிட ஆரம்பிக்கும். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 180லேருந்து 200 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதன் காரணமாகவே இந்த இனங்கள் இப்போ வெகுவாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைவான எண்ணிக்கையில் தான் வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம அண்டை மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இனங்கள் வெகுவாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் தெரிந்துக்கிறதுங்கிறதுக்காக தான் இது போன்ற வீடியோவை பதிவு பண்ணுறேன். சரி, இது டியூவல் பர்பஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது இறைச்சிக்காக வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வளர்க்கலாங்க. ஏன்னா வெறும் 12 வாரங்களே 1 கிலோ எடை எட்டிடும். அதன் காரணமாகவே இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெகுவாக வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பொதுவாக இது போல் வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்கள் நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இதற்கான சந்தை மதிப்பு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறவங்க. எந்த லெவலுக்கு இது போன்ற வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்கள் விற்பனை ஆகுது, அதை மக்கள் எந்த லெவலுக்கு வாங்குறாங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இது போன்ற இனங்களை உங்கள் ஏரியாவில் வளர்க்கணுங்க. இந்த காணொலி வாயிலாக நிச்சயமாக ஏதாவது ஒரு புது வகையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுப்பேன் நான் நம்புகிறேன். அதே போல் நீங்களும் நம்பினீங்கன்னா மறக்காமல் தமிழ் வேளாண்மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.